ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். குட் மார்னிங். எழுந்துட்டீங்களா? ராத்திரி சரியாவே தூங்கலையா? வாங்க, இப்பவாவது தேவனுடைய வார்த்தைகளை கேளுங்க. மனசுக்கு அது நிம்மதியை கொடுக்கும், வாழ்க்கையில் அது வெற்றிகளை கொடுக்கும். ஜெபத்தோடு கூட தியானத்திற்குள் செல்லலாம். பரிசுத்தமும் அன்பும் உள்ள பிதாவே, ஏதோ ஒரு சிக்கல், ஏதோ ஒரு பிரச்சனை, ஏதோ ஒரு சூழ்நிலை என்று அனுதினமும் நாங்கள் கண்டு மனதில் கலக்கத்தோடு இருக்கிற இந்த பயங்கரமான நாட்களிலே உம்மை நாடினால் நாங்கள் ஆசீர்வதிக்கப்படுவோம் என்று, அமைதியை பெற்றுக்கொள்ளுவோம் என்று உணர்ந்து கொள்ளும்படி எங்களுடைய மனக்கண்களை திறக்க வேண்டும் என்றும், உம்முடைய பாதப்படியிலே காணப்படுகிற கிருபை எங்களுக்கு அருள வேண்டும் என்றும் கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். தாவீது தன்னுடைய வாழ்க்கையிலே எத்தனையோ விதமான போராட்டங்களை எதிர்கொண்டான். நமக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்தாலே அதை தாங்க முடியலையே. அப்போ ஒரு ராஜாவா இருந்தா எவ்வளவு பிரச்சனைகள் வந்திருக்கும். அந்த ராஜ்யத்தில் இருக்கிற விதவிதமான பிரஜைகள் மூலமாக, அரசாங்கத்தின் மூலமாக, மறுபக்கத்திலே குடும்பத்திலேயும் அநேக பிரச்சனைகள். அதோடு தனக்குத்தானே வருவித்துக் கொண்ட சில பிரச்சனைகளும் இருந்தன. எல்லாவித சூழ்நிலைகள் மத்தியிலும் எந்த அளவுக்கு சோர்ந்து போயிருந்தாலும், எந்த அளவுக்கு ஒடுங்கி இருந்தாலும் தேவனையே சார்ந்திருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அதாவது சில பிரச்சனைகளை பார்க்கும்போது நாம் யூகிக்கவே முடியாத அளவுக்கு அது வந்திருக்கும். நம்முடைய உறவுகளே நமக்கு எதிராய் நிற்பது, நம்முடைய குடும்பத்தாரே நமக்கு எதிராய் நிற்பது, நாம் நம்பியிருந்தவர்கள், நமக்கு சகாயர்கள் என்று நினைத்தவர்களே நமக்கு துரோகம் செய்வது, விரோதமாக நடந்து கொள்வது, இப்படிப்பட்ட சந்தர்ப்பங்கள் மனிதனை மனோரீதியா ரொம்ப பாதிச்சிருங்க. அதனாலதான் நிறைய பேருக்கு தூக்கமே வர்றதில்லை. சரீர பிரகாரமான பிரச்சனைகளை தாங்கிக் கொள்வது கொஞ்சம் ஈஸி தான். ஒரு காயம் வந்ததுன்னா அந்த காயத்தின் வலியை தாங்கிக் கொள்ள முடியும். ஆனா மனோரீதியாக காயப்பட்டிருக்கிறவங்க, இருதயத்திலே காயப்படுறவங்க, இருதயத்துக்குள்ள போராட்டத்தோடு இருக்கிறவங்களுக்கு தான் நிம்மதியே இருக்காதுங்க. அதனாலதான் ஆண்டவரை தேடுவதற்கு நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். நீங்க சங்கீதம் 3 வாசிச்சிருக்கீங்களா? கவனிங்க, 3வது சங்கீதம் என்னைக்காவது வாசிச்சிருக்கீங்களா? தாவீது தன் குமாரன் அப்சலோமுக்கு தப்பி ஓடி போகையில் பாடின சங்கீதம். அப்சலோமை தாவீது மிகவும் நேசித்தான். ஆனால் கவனிங்க, அந்த குமாரன் அப்சலோமோ தாவீதுக்கு அநேக பாடுகளை தந்தான். அநேக பாடுகளுக்குட்படுத்தி எதிர்த்து நின்று துரோகம் செய்து, அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவைகளை நினைக்கும் போது ஒரு புறத்தில் அவன் மீது வைத்த அன்பு, மறுபக்கத்திலே அவன் செய்த துரோகங்கள். சாதாரண மனிதர்கள், நம் விரோதிகள் நமக்கு எதிராக நின்னாங்கன்னா நம்மளால தாங்கிக் கொள்ள முடியும். ஆனால் நமக்கு மிகவும் நெருக்கமானவர்கள், அன்பாக இருந்தவர்கள் நமக்கு எதிர்த்து நின்றால் அதை தாங்கிக் கொள்வதுதான் ரொம்ப ரொம்ப கஷ்டங்க. அதான் கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் சண்டை போடும்போது பாருங்களேன், எவ்வளவு மனோரீதியான வேதனை அனுபவிக்கிறாங்க. பிள்ளைகள், நாம் பெற்றெடுத்த பிள்ளைகள் எதிர்த்து நிற்கும் போது கவனிக்கிறீங்களா? அது எவ்வளவு தீராத வேதனை தாய் தகப்பனுக்கு கொடுக்கிறது. இங்கே பார்க்கிறோம், தாவீது 3ஆம் சங்கீதத்துல என்ன சொல்கிறான்? கர்த்தாவே, என் சத்துருக்கள் எவ்வளவாய் பெருகி இருக்கிறார்கள், எனக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் அநேகர். தேவனிடத்தில் அவனுக்கு ரட்சிப்பில்லை என்று என் ஆத்துமாவை குறித்து சொல்லுகிறவர்கள் அநேகர். அந்த தேவன் தாவீதுக்கு எதுவும் செய்ய மாட்டார் என்று எத்தனையோ பேர் சொல்கிறார்கள். ஆனால் தாவீது சொல்லுகிறான், ஆனாலும் கர்த்தாவே, நீரே என் கேடகமும் என் மகிமையும் என் தலையை உயர்த்துகிறவருமாயிருக்கிறீர். நான் கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிட்டேன், அவர் தமது பரிசுத்த பர்வதத்திலிருந்து எனக்கு செவி கொடுத்தார். கர்த்தர் என்னை தாங்குகிறார், எனவே நான் படுத்து நித்திரை செய்தேன், விழித்துக் கொண்டேன். ஹல்லேலூயா. பாரத்தையெல்லாம் கர்த்தர் மேல் வைத்துவிடு என்றுதான் வேத வாக்கியம் சொல்கிறது. உன் பாரத்தையெல்லாம் நீயே தலையில சுமந்துகிட்டு, உள்ளத்துல சுமந்துகிட்டு, இருதயத்துல சுமந்துகிட்டு அப்படியே இருந்தேன்னா எப்படி தூங்க முடியும்? படுத்துக்குவே, ஆனா தூக்கம் வராது. அதற்குத்தான் தாவீது சொல்லுகிறான், எனக்கு எதிராக இருக்கிறவர்கள் அநேகர் உண்டு, எனக்கு விரோதிக்கிறவர்கள் அநேகர் உண்டு, என்னை பரியாசம் பண்ணுவோர் அநேகர் உண்டு, ஆனால் நீரே என் அடைக்கலம், நீரே என் கேடகம், நீரே என் மகிமையாயிருக்கிறீர், என் தலையை உயர்த்துகிறவருமாக இருக்கிறீர், என்னை தலை நிமிர பண்ணுகிறீர், என் பட்சமாய் நின்று என்னை ஆதரிக்கிறவர் நீர்தான் என்பதனால்
எனவேதான் நான் படுத்து நித்திரை செய்தேன், விழித்துக் கொண்டேன். இன்னைக்கு நம் எல்லோருக்குமே இந்த ஆசீர்வாதம் கட்டாயம் வேணுங்க. நிம்மதியாக தூங்கக்கூடிய ஒருவன் பாக்கியவான். எவ்வளவு வேலைகளை வச்சுக்கிட்டு, எவ்வளவோ சிரமங்களை வச்சுக்கிட்டு, மனசுல என்னென்னவோ யோசனைகளோட கூட கலக்கத்தில் இருக்கிறவனுக்கு தூங்க முடியுமாங்க? சமீபத்தில் தூக்க முடிச்சுட்டான், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் தூங்க முடியலன்னு சொல்றவங்க நிறைய பேர். தூக்க மாத்திரை போட்டுக்கிட்டாலும் தூங்க முடியலன்னு சொல்றவங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. அனாவசியமான காரியங்களுக்கு அடிக்ட் ஆகக்கூடாதுங்க. உன்னை நிம்மதியாக இருக்க பண்ணுகிறவர் ஆண்டவர். உன்னுடைய பாரத்தில் அவர் மேல சுமத்திடும். எல்லா கவலைகளையும் அவர்கிட்ட சொல்லு. முழங்கால் படிட்டு ஆண்டவர் எடுத்து அறிக்கிட்டு சொல்லு. எல்லாவற்றையும் அவர் கேட்டிருக்கிறார் என்று நீ விசுவாசி. அவர்தான் நம் ஆதாரம். நம்மை மீட்டெடுக்கிறவர், நம்மை விடுவிக்கிறவர், நமக்கு நியாயம் செய்கிறவர் என்று விசுவாசத்தோடு நீ தலை உயர்த்தி நடக்கணும்னு நினைச்சா நல்லா தூங்குவ நீ. தாவீது எவ்வளவோ பிரச்சனைகளுக்கு மத்தியில நான் படுத்து தூங்கினேன், விழித்துக் கொண்டேன். தொடர்ந்து பாருங்க. எனக்கு விரோதமாக சுற்றிலும் படையெடுத்து வருகிற 10,000 பேருக்கும் நான் பயப்படேன். 10,000 பேர், நான் படுத்து தூங்கிக்கிட்டு இருக்கும்போது 10,000 பேர் என்னை முற்றுகை போட்டாலும், என்னை சுற்றி வந்து நின்னாலும் நான் பயப்படவே பயப்பட மாட்டேன். மனிதர்களுக்கு நான் பயப்பட மாட்டேன், சூழ்நிலைக்கு பயப்பட மாட்டேன், உலகத்துக்கு பயப்பட மாட்டேன், பிசாசானவனுக்கும் பயப்பட மாட்டேன். நான் ஆண்டவருக்கு பயப்படுகிறவன், ஆண்டவரை நம்புகிறவன், ஆண்டவரை நேசிக்கிறவன், ஆண்டவரையே சார்ந்து கொண்டிருக்கிறவன். அவர் என்னை கைவிட்டு விட மாட்டார். அவர் எனக்கு துணையாக இருக்கும்போது இந்த உலகத்தில் யாரால் என்னை எதிர்க்க முடியும்? அப்படி விசுவாச வார்த்தைகளை பேசுங்க. விசுவாசத்தை இருதயத்தில் ஸ்ட்ராங்கா நாட்டுங்க. எல்லா சின்ன சின்ன விஷயத்துக்கும் கலங்கிக்கிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? இயேசுவுடைய பிள்ளை என்று சொல்லிக் கொள்ளுகிற நீ இந்த வெட்டியான வார்த்தைகளுக்கு, உலகத்தாரின் பேச்சுக்கு, சூழ்நிலைகளுக்கு, உலக செய்திகளுக்கு பயந்து கலங்கிக்கிட்டு இருந்தா எப்படி? உன் நம்பிக்கை யார் மேல இருக்கு? இயேசு கிறிஸ்துவின் மீதல்லவா இருக்கு. உலகத்தை நம்பாத, நியூஸஸ் நம்பாத. இயேசு கிறிஸ்துவை நம்பி அவரை அடைக்கலமாக பற்றி கொண்டால் உனக்கு எந்த பயமும் இருக்காது. என்னுடைய ஆண்டவர் என் பட்சமா இருக்கும்போது என்னை விரோதிக்கிறவன் யார்? நான் ஹாயாப்படுத்த தூங்குவேன். நாளை காலம் என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி. அப்படி எல்லா பிரச்சனைகளுக்குமான தீர்வு தருவதற்கு என் ஆண்டவர் இருக்காரே. அவர் தூங்க மாட்டார், உறங்க மாட்டார். என்னை காக்கிறவர், இஸ்ரவேலை காக்கிறவர், உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. இந்த வாக்குத்தத்தங்களை சுதந்திரத்துக் கொள்ள வேண்டும், விசுவாசிக்க வேண்டும். அப்பதான் நம்ம வாழ்க்கையில அற்புதங்களை பார்க்க முடியும். தாவீது சொல்றான், நான் படுத்துக்கொண்டேன், நித்திரை போனேன், விழித்துக் கொண்டேன். 10,000 பேர் எனக்கு விரோதமாக வந்தாலும் சரி, என்னை சூழ்ந்து நின்றாலும், என்னை சுற்றி வந்து நின்றாலும் நான் பயப்படவே மாட்டேன். தேவனுக்கு பயப்படுகிறவன் வேறு எதற்கும் பயப்பட மாட்டான். தேவனுக்கு பயப்படாதவனோ எல்லாவற்றிற்கும் பயப்படுவான். தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவன் தேவனுடைய பாதுகாவலுக்குள் இருப்பான். தேவனோடு கூட ஐக்கியத்தில் இருக்கிறவன் தேவனுடைய பாதுகாப்பு வளையத்துக்குள் இருப்பான். அதற்காகத்தான் ஜெபிக்கணும். அதற்காகத்தான் தேவ சன்னதியிலே உன் இருதயத்தை நீ ஓப்பனா ஊற்றணும். உன்னுடைய விசுவாசம் விருத்தி அடைய வேண்டும் என்றால், இப்பேற்பட்ட போராட்டங்களிலே வெற்றியை கண்டிருக்கிற தேவ ஜனங்கள் எழுதியிருக்கின்ற பரிசுத்த வேதாகமத்திலே இருக்கிற தேவனுடைய சத்தியங்களை எல்லாம் உன் இருதயத்தில் நீ பதிய வைத்துக் கொள்ளணும். பரிசுத்த ஆவியானவர் அதை உங்களுக்கு வெளிப்படுத்துகிற போது, அதை நீங்கள் விசுவாசிக்கிற போது அற்புதத்தை காண்பீர்கள். பக்தி தான், பாடுதான் அப்படின்னு நிலைமையில இருக்காதீங்க. உங்களுக்கு சக்தியை கொடுக்காத பக்தினால என்ன பிரயோஜனம் இருக்கு? கடைசி நாட்கள்ல அநேகர் பக்திமான்களைப் போல இருந்து கொண்டு அதன் சக்தியை உணராதவர்களாக இருப்பார்களாம். அது யோபுவினுடைய புத்தகத்திலே நாம் இப்படி பார்க்க முடியும். பக்தி உனக்கு தைரியத்தை உண்டாக்கும். பயமுள்ள ஆவி என்பது சாத்தான் சம்பந்தப்பட்டதுங்க. எதிர்காலத்தை குறித்த பயம், வியாதிகளால் வருகிற பயம், இன்னும் சொல்லப்போனால் மரண பயம். இந்த பயத்தை எல்லாம் அகற்றுவதற்காகத்தானே ஆண்டவர் இந்த உலகத்திற்கு வந்தார். வாழ்நாள் முழுவதும் மரண பயத்துக்கு அடிமையாக இருக்கிறவர்களை, மரணத்தின் கூறிலிருந்து நம்மை, பிசாசானவன் கைகளிலிருந்து நம்மை விடுவிக்கிறதற்கு, அவருடைய சரீரத்திலும் மாம்சத்திலும் நாம் பங்கு கொள்ளும்படியாக
மரணத்திலே பயப்படுகிறவர்கள் அந்த மரணத்தின் மூலமாகவே ஜெயிக்கிறதற்காக ஆண்டவராகிய இயேசு, அது உன் காலில் ஒரு காயம் படாதபடிக்கு, அது இடறிவிடாதபடிக்கு நமக்கு வந்தார் என்பதை மறந்துடக்கூடாது. உனக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும் என்று சொன்ன அவருடைய வார்த்தைகளை நீ விசுவாசிப்பாய் என்றால், நீ அவரையே சார்ந்து கொண்டால் ரொம்ப பத்திரமா இருப்ப. எதுக்கு பயம்? பயப்படுத்தக்கூடிய அநேக செய்திகளை இந்த உலகத்தில் நாம கேட்கிறோம். எப்படிப்பட்ட ஆபத்துக்கள், எப்படிப்பட்ட அபாயங்கள், இன்னும் எத்தனையோ பஞ்சங்கள், யுத்தங்கள் என்று அநேக போராட்டங்கள் உண்டு. ஆனால் அவரை தேடுகிறவர்களுக்கோ எந்த நன்மையும் குறைவுபடாது. தேவனுடைய வார்த்தையை நம்புங்கள், விசுவாசியுங்கள். அனுதினமும் தேவனுடைய சந்நிதியிலே உங்களுடைய பாரங்களை, இருதயத்தின் வேதனைகளை ஊற்றிவிடுங்கள். கண்ணீரை துடைக்கிறவர் அவர். நம்முடைய பாடுகளை அறிந்திருக்கிறவர். அந்த பாடுகளிலிருந்து விடுதலை அளிக்கக்கூடியவர் நம்முடைய ஆண்டவர். எந்த பிரச்சனையினாலே பீடிக்கப்பட்டிருக்கிறீர்கள்? பொருளாதார பிரச்சனையா? குடும்ப பிரச்சனைகளா? பிள்ளைகளாலே பாடுகளுக்குட்படுகிறீர்களா? உன் பிள்ளைகள் அந்நியர்களை விவாகம் செய்து கொள்வார்களோ என்ற கலக்கமா? உங்கள் பிள்ளைகள் உங்களை எதிர்த்து நிற்கிறார்கள் என்ற கவலையா? கணவன் மனைவியாக உங்கள் மத்தியில் சமாதானம் இல்லாத சூழலா? பிறருக்கு கேலி பொருளாக மாறிவிட்டோமே என்கிற கவலையா? உங்கள் சூழ்நிலைகளை எல்லாவற்றையும் மாற்றக்கூடிய இயேசு இருக்கிறார். கோர்ட்டுக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை, மனிதரை தேட வேண்டிய அவசியம் இல்லை. முழங்கால் படிட்டு ஜெபிக்க கற்றுக்கொள்ளுங்கள். நியாயாதிபதியான ஆண்டவர் நமக்கு இருக்கிறார். உனக்கு நியாயம் செய்கிற தேவன் இருக்கிறார். உன் பட்சமாய் நின்று உனக்கு நன்மை செய்யக்கூடிய தேவன் இயேசு கிறிஸ்து. ஒரு நாளும் மறந்துடக்கூடாது. தாங்கவே முடியாத சூழ்நிலை, சம்பவங்கள் உன் வாழ்க்கையிலே எதிர்வரும்போது அதற்கு தீர்வு ஒன்றுதான். முழங்கால் படியிட்டு இயேசுவே என்னை கண்ணோக்கி பாருங்க என்று விண்ணப்பித்தால், என்று உன்னை நீ அர்ப்பணித்து விட்டால், பரிசுத்த ஆவியானவர் உனக்கு தைரியம் தருவதற்கு, உன்னை சரி செய்வதற்கு தேற்றரவாளனாய் அருளப்பட்டிருக்கிறார். எல்லா சத்தியத்திற்குள்ளும் சரியான வழியிலே, சரியான ஆலோசனையிலே, நேர்த்தியான முடிவுகளை எடுக்கிறதற்கு பரிசுத்த ஆவியானவர் நமக்கு சகாயம் அருளுவார். எல்லா சின்ன விஷயங்களுக்கும் கவலைப்பட்டுக்கிட்டு இருக்க வேண்டாம். தூக்கம் பிடிக்கலன்னா எழுந்து முழங்கால் படிட்டு ஜெபியுங்க. தினந்தோறும் நாங்க தூங்குறதே இல்லை, தூக்கமே வரமாட்டேங்குதுன்னு சொல்லிக்கொண்டு உட்கார்ந்திருப்பதால் பிரயோஜனம் இல்லை. படுக்கைக்கு போகும் முன்பு உங்கள் எல்லா கவலைகளையும் அவர் மீது வைத்து விட்டால், காலையிலே நீங்கள் எழுகிற போது உங்கள் பிரச்சனைகள் எல்லாவற்றுக்குமான தீர்வு உங்களுக்கு முன்னால இருக்கும். நாளைக்கு அந்த பிரச்சனைக்கு என்ன பண்றதுன்னு நினைச்சுக்கிட்டே நீ தூங்க போனா உனக்கு தூக்கமும் வராது, நிம்மதியும் இருக்காது. என்னால முடியல ஆண்டவரே, நீர் எனக்கு செய்து கொடுங்க என்று ஆண்டவரிடத்தில் நீ பகிர்ந்து கொள்வா என்றால் நிம்மதியா தூங்க முடியும். நீ விழித்தெழுகிற போது துரத்தாமலே ஓடிப்போகிற உன் சொத்துருக்களை உன்னை விட்டு அகற்றுவதற்கு தேவன் வல்லமையுள்ளவராயிருக்கிறார். உங்கள் இருதயத்தை ஆண்டவருக்கு முன்பாக சரியாக வைத்துக் கொள்ளுங்கள். நீங்க அநியாயம் பண்ணிட்டு தேவனுடைய பாதுகாவல் வேணும்னு கேட்காதீங்க. நீங்கள் நன்மை செய்து தீமையை அனுபவிக்கும் போது ஆண்டவரிடத்திலே முறையிடுங்கள். நீங்கள் ஒருவேளை தீங்கிழைத்துட்டா நீங்கள் செய்த தீங்குக்காக மனஸ்தாபப்படுங்க. சில நேரங்களில் நாம் செய்த தப்புக்கான பிரதிபலனைத்தான் நாம் அனுபவிச்சுட்டு இருப்போம். அது நம்முடைய பிள்ளைகளாலேயோ அல்லது நிலைமைகளாலேயோ அல்லது சூழ்நிலைகளாலேயோ, அதாவது எதை விதைத்தாயோ அதைத்தான் அறுப்பாய். அதாவது உன் இருதயத்தில் நீ சரியாக இல்லாமல் தேவனிடத்தில் விண்ணப்பம் பண்ணா அது சரி இல்லைங்க. உனக்குள்ள ஏதோ தப்பு இருந்ததுன்னா, உனக்குள்ள பாவம் இருந்ததுன்னா அதை விட்டு விலகுவா என்றால் தேவன் உனக்கு இறங்குவார். எது எப்படி இருந்தாலும் உங்கள் இருதயத்தை தேவனுக்கு முன்பாக சரிப்படுத்திக் கொள்ளுங்கள். தேவன் சந்தோஷத்தோடு சமாதானத்தோடு நம்மை வழிநடத்துகிறதற்கு எப்பொழுதும் ஆயத்தமாகவே இருக்கிறார். ஜெபிக்கலாமா? பரிசுத்தமும் அன்பும் நிறைந்த பிதாவே, இந்த வேளையிலும் யார் யார் என்னென்ன கலக்கத்தோடு இருக்கிறார்களோ, வேதனையில் இருக்கிறார்களோ, பயத்தில் இருக்கிறார்களோ, கவலையோடு இருக்கிறார்களோ, தூக்கமே வராத ஒரு நிலையில, மன நிம்மதி இல்லாத சூழ்நிலையில சலிப்போடு இருக்கிறார்களோ அவர்களுக்கு இறங்குங்க ராஜா. அதிகாலமே உம்முடைய சன்னதியில் சந்தோஷமாய் எழுந்து உம்மை துதிக்கிறதற்கு பதிலாக இன்னும் படுக்கையிலேயே படுத்துக்கொண்டு சோர்வுக்குள்ளாக்குகிற யோசனைகளோடு புரண்டு கொண்டிருக்கிறார்கள். இந்நேரத்திலே கண்ணோக்கி பாருங்க. காலையிலேயே உம்மை துதிக்கிற பாக்கியத்தையும், நேர்த்தியாய் தூங்கி எழுந்து ஆண்டவருமை ஆராதிக்கிற கிருபையை எங்கள் ஒவ்வொருவருக்கும் அருளி செய்ய வேண்டும் என்று கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே.
ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் அந்யோன்ய ஐக்கியமும் சந்தோஷமும் சமாதானமும் நம் அனைவரோடும் என்றும் சதா காலங்களிலும் தங்கி தரித்திருப்பதாக. ஆமென். தேவனுக்கு ஸ்தோத்திரம். உங்கள் ஜெப தேவைகளை 8939801234 என்ற நம்பருக்கு ஒரு டெக்ஸ்ட் அல்லது வாய்ஸ் மெசேஜ் மூலமாக வாட்ஸ்அப்பில் அனுப்புங்கள். நீங்கள் எங்கிருந்து பார்க்கிறீர்கள், உங்கள் பெயர் மற்றும் முகவரியை லைவ் சாட்டில் டைப் செய்து விடுங்கள். நீங்கள் வெளிநாடுகளில் இருந்தால் 9100100888 என்ற நம்பருக்கு அனுப்பி வையுங்கள். இது மாத்திரமல்ல, நம்முடைய ஊழியங்கள் கெட் டுகெதர்ஸ் மூலமாக அநேக இடங்களிலே நடத்தப்படுகிறது. எனவே அதற்காக ஜெபியுங்கள். பக்கத்தில் இருப்போர் வந்து பங்கு கொள்ளுங்கள். தேவனுக்கு சித்தமான நாளை இதே நேரம் இதே அனுதின தியானத்தில் மீண்டும் சந்திக்கலாம். அதுவரைக்கும் தேவாதி தேவனுடைய மகா கிருபை நமக்கு துணையாயிருப்பதாக.